இது எடிட் பண்ணிக்கலாம், ஒரு இது மாற்றுங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணுங்க. இது ரெண்டையும் டச் பண்ணிடாதீங்க. தண்டர் மாதிரி மின்னல் இடி மாதிரி இழுத்துக்கிட்டு போயிடும் நம்ம கையை, உடம்ப ஷாக் அடித்து தள்ளிடும். அதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிள்ளைகள்லாம் தொடர இடத்துல வைக்காதீங்க. இதெல்லாம் இப்படி வச்சு சேஃபாக இருக்கிற இடத்துல வைக்கணும். இதை ரீஃபில் பண்ணுறோம். பேட்ரியில் வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிருச்சு. ஆல்கலைன் வாட்டர்னு பேட்ரிக்குன்னு தனியாக வாட்டர் வச்சுருப்பாங்க. 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, வாங்கி ஃபில் பண்ணிக்கோங்க. இது இப்படி ஓப்பன் பண்ணாவே வந்துடும். கஷ்டப்படுத்துறதில்ல. இதுக்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு அவங்களே சொல்லி தருவாங்க. இதை டச் பண்ணக்கூடாது. இந்த வாட்டர்லாம் கெமிக்கல், ஆல்கஹால் இருக்குதுல்ல, ஆல்கலைன் உடம்புக்கு நல்லதில்லை. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கண்ணில் படக்கூடாது. மெயினாக கையை உடனே கழுவிடணும், கண்ணை கழுவிடணும். சரிங்களா? ஆல்கலைனை பற்றி போய் நீங்களே கூகுள் பண்ணுங்கள் என்னன்னு. ஒயிட் ஆஃபிக்ஸ் இப்படி பணல் வச்சு கூட ஊற்றிக்கலாம். நொம்புற வரைக்கும் பார்த்து ஊற்றணும். உணலேன்னு ஊற்றுனீங்கன்னா நொம்பி வெளியே ஊற்றிடும். அளவு தெரியும், பார்த்துக்கணும். எவ்வளோ பிடிக்குது பாருங்கள். நொம்பது வாசம் அடிக்குது பாருங்கள். ஆல்கலைன் வாசம் குப்புன்னு அடிக்குது. மக்களே, உங்கள் நல்லதுக்காக உங்கள் விரோதி, உங்கள் எதிரி பத்திரம் உங்களுக்காக பத்திரமாக செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் ஊற்றணும். இப்போ அடுத்த இதில் பவுட்டில் போட போகிறோம். பேட்டரிக்கு தகுந்தாப்புல தண்ணி பிடிக்கும். சைஸுக்கு தகுந்தாப்புல நான் சொன்னேன்னு புதுசாக ஊற்றிக்கிட்டு இருக்காதிங்க, முங்கிடும். சரியா? அளவு அதில் நம்பி வர்றது தெரியும். அது பெட்ரோல் டேங்கில் எப்படி ஊற்றுறோமோ அது மாதிரி தான் இதுவும். மண்ணெண்ணெய் அடுப்பில் எப்படி ஊற்றுறோமோ அது மாதிரி தான். அது வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் ஊற்றணும். அவ்வளோதான். பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்பிடுச்சுன்னா எடுத்துடணும். இல்லைன்னா அது வெளியே வந்துடும். அப்புறம் அதை தொடச்சிக்கிட்டு அது ஒரு வேலையாகிடும். சரியா? எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க செய்யலாம். அது மாதிரி கரெக்டாக வேலை செய்கிறவங்க கற்றுக்கிட்டு செய்கிறீங்களா செய்யுங்க. கொஞ்சம் ஒரு திருவாப்புறம் தான் இருக்கும். திருவாலாம் இப்படி லைட்டாக இப்படி திருவி எடுக்கலாம். இது லைட்டாக இப்படி மூடிடணும். திறந்துருக்க அந்த பிள்ளைங்க போய் கையை வச்சுட்டு சும்மா இருக்காது. இதெல்லாம் அப்படியே பார்க்குறீங்களா? எங்கே இருக்குன்னு காட்டுக்குமா? அங்கே பாருங்கள், தண்ணி எங்கே இருக்கா அங்கே தெரியுதா? அது வரைக்கும் நம்புறவங்க ஊற்றுங்க. இப்போ ஊற்றுட்டுமா? ரைட் மேன், ஒழுங்காக பிடிங்க. லேபர் காசு கட் பண்ணிடுங்க. இந்த லேபர் கண்ட்ரோலை பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை நடக்குது. சத்தம் கேட்குறீங்களா? நம்புகிற சத்தம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே அதை ஊற்ற முடியாது. நம்பிடுச்சு. ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதான். என்ன பண்ண சொல்றீங்க? 4 பேர் சொல்லி கொடுத்து சொல்ல மாட்டாங்க. நம்ம இப்படி தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மூடியை கீழே போட்டாச்சு தேடிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. விழுந்தோன்னா உடனே எடுத்துடணும். இந்த பாருங்க, அது விழுந்துருச்சு பாருங்கள். இது தனியாக, இந்த ரீட்மி தனியாக வந்துருச்சு. இது தனியாக வந்துருச்சு. கழட்டி எடுக்க ட்ரை பண்ணுவேன். எங்கள் அப்பா நம்பி எடுப்பார், இன்ஜினியரு. நான் அசிஸ்டண்ட். ஆளினால் அழகு ராஜா வரமாட்டேங்குது.